அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்கு பஜ்ஜி செஞ்சுருக்கேன், கிர்னி பழம் ஜூஸ் செஞ்சுருக்கேன், சுண்டல் செஞ்சுருக்கேங்க. எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து சின்ன கொண்டைக்கடலை 3 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக ஊற வைக்கணும், ஊற வைக்காமல் செய்யக்கூடாது. குக்கரில் போட்டுக்குவோம். இது நல்ல அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். போட்டு மூடி, குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து 4 விசில் வேக வைக்குவோம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா என்னென்னு பார்த்துடலாம். பாருங்கள், பெருஞ்சீரகம் ஒரு மேசக்கண்டி வச்சுருக்கேங்க. கண்டிப்பாக பெருஞ்சீரகம் வைக்கணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும். தேங்காய் 3 கிழித்து வச்சுருக்கேன். இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். குக்கர் தந்து பார்க்குறேன், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து தாளிச்சிடலாம். இன்னொரு சட்டி வச்சுருக்கேன், இதில் ஆயில் ஊற்றுறேன். கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். வரமிளகா 1 போடுறேன். கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். வெங்காயம் பாருங்கள், பல்லாரி வெங்காயம் 1, பச்சை மிளகா 1 வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். கேரட்டு 1, தக்காளி 1 வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச கொண்டைக்கடலையை ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, தேங்காயும் பெருஞ்சீரகத்தையும் அதையும் ஊற்றிக்கிறேன். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். இதுதான் நான் பொடி செஞ்சு வச்சுருக்கேங்க. முழு மிளகு, முழு ஜீரகம், முழு மல்லி, அதை இப்போ தான் நான் அரைச்சி வச்சுருப்பேன். அது 1 ஸ்பூன், ஒரு மேசக்கண்டி போடுறேன். இது இல்லைன்னா சாதாரண மல்லி தூளும் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கிர்னி பழம் ஜூஸ் எப்படின்னு காமிக்கிறேன். நல்லா சீசன் வந்துடுச்சுங்க, நல்லா நிறையா கிடைக்கிது நமக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் சீடெல்லாம் எடுத்துடணும். இந்த சீடை வேஸ்ட் பண்ணாமல் அதை காய வச்சு, நல்லா கழுவி காய வச்சு நம்ம ஸ்வீட்டுக்கெல்லாம் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மேலே அப்படியே தூவிடலாம், ஸ்வீட்டு மேலே தோலை நல்லா எடுத்துடணும். இது வெள்ளையாக இருக்கும், அதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணணும்.
தோல் சீவணும். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்குவோம். பால் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேங்க. ஜீனி ஒரு கப்பு போட்டிருக்கேன். வாழைப்பழம் ஒன்று போட்டிருக்கேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும். வாழைப்பழம் ஒன்று போடுறேன். வாழைப்பழம் போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். ஜீனி வந்து 1/2 கப்பு போடுறேன். நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பஜ்ஜி செய்கிறத காமிக்கிறேன். ஒரு கப்பு வந்து நான் வந்து கடல மாவு போட்டிருக்கேன். ஒரு மேசக்கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன். ஒரு மேஜக்கரண்டி மைதா மாவு போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். சோடாப்பு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது வந்து பெருங்காயத்தூளுங்க. கட்டி பெருங்காயத்தில் நான் தூள் பண்ணி வச்சு போடுறேன். ரொம்ப ரொம்ப மணமாக இருக்கும் அப்படி போட்டால். உப்பு கொஞ்சம் போடுறேன். கலர் போட்டு கொஞ்சமாக போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கணும். தண்ணியாக காய்ச்சிடக்கூடாது. ஆயில் சூடாயிடுச்சு. நான் ஆழமான எண்ணெய் சட்டி வைக்கலைங்க, ஃப்ளாட்டாக உள்ளது வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் பஜ்ஜி வந்து உப்பாமல் போயிடுச்சு எனக்கு. கொஞ்சம் ஆழமான சட்டி வச்சுருந்தேனாக்கா நல்லா உப்பி மேலே வந்திருக்கும். இங்கே பஜ்ஜி போடுறதுனாக்கா கொஞ்சம் ஆழமான சட்டி எண்ணெய் சட்டியாக போடுங்க. ரெண்டு நிமிஷம் சொல்லி திருப்பி விடணும். பெருங்காயம் மட்டும் கட்டி பெருங்காயம் போடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், மணமாக இருக்கும் சாப்பிடும்போது. தூள் பெருங்காயத்தில் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் வராது. அதுதாங்க நல்லா வெந்துச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ அடுத்த பஜ்ஜியை நான் போடுறேன். எல்லா பஜ்ஜியும் நம்ம சுட்டு எடுத்தாச்சுங்க. அதனால் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கிண்ணிப்பழம் ஜூஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்.
ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நம்ம நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம எடுத்துக்கணும். நான் செஞ்ச சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.